அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் இலா யௌமிddin அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كتب ربكم على نفسه رحمة. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய அன்பும் அருளும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் அல்லாஹு தஆலா இறையச்சமுடைய மக்களுக்காக தயார் செய்து வைத்துள்ள அந்த சொர்க்கத்தில், குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்திலும், அதிலும் குறிப்பாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நாம் எதை கேட்க இருக்கிறோமோ அதை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கு மெத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால ரமலான் என்கின்ற புனிதமான ஒரு மாதத்தில் நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய இரண்டாவது ஜும்மாவுடைய நாளை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த ரம்லான் மாதத்திற்கு பல சிறப்புகள் கொடுத்திருந்தாலும் ஷஹ்ரு சொபுர் இது பொறுமையின் மாதம், ஷஹ்ருல் மக்ஃபிரா இது மன்னிப்பின் மாதம், ஷஹ்ரு ஸதகா இது தான தர்மத்தின் மாதம், ஷஹ்ரு சியாம் இது நோன்பாளிகளின் மாதம், இப்படி எத்தனையோ சிறப்புகள் இந்த ரம்லானுடைய மாதத்தில் இருந்தாலும் ஷஹ்ரு ரஹ்மா இது ரஹ்மத்தின் மாதம் என்று சொல்வதுதான் ஆகச் சிறந்த பொருத்தமான ஒரு வார்த்தை. இது ரஹ்மத்தின் மாதம், இது அல்லாஹுடைய ரஹ்மத்தான ஒரு மாதம். அப்படிங்கிறதுல நாம மிகவும் ஒரு கவனத்தோடு இருக்கணும். அல்லாஹுடைய ரஹ்மத் என்று சொன்னாலே சுப்ஹானல்லாஹ், அவனுடைய அருள் கொடை, அவனுடைய ரஹ்மத் மட்டும் இந்த உலகத்துல இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், இந்த உலகம் சுழலவே சுழலாது, அப்படியே தம்பிச்சு போய் நின்றும். அல்லாஹுடைய ரஹ்மத்திற்கு அவ்வளவு வேல்யூ இருக்குது. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எல்லாருக்கும் கடமையாக்குறான், நிறைய விஷயங்களை கட்டளை போடுறான், உத்தரவு போடுறான், எச்சரிக்கிறான், எல்லாமே செய்யறான். ஆனா இறைவனை தனக்குத்தானே கடமையாக்கி கொண்ட ஒரு கடமை என்றால் சுப்ஹானல்லாஹ், தனக்குத்தானே கடமையாக்கிக்கிட்டான். என்ன கடமை? அதைத்தான் நம்ம ஆரம்பத்துல வாசித்தோம். கத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? கத்தப விதியாக்கி கொண்டான், கடமையாக்கி கொண்டான், ரப்புக்கும் உங்களுடைய இறைவன், அலா நஃப்ஸிஹி தனக்குத்தானே, அவனுடைய ஆத்மாவிற்கே, ரஹ்மா ரஹ்மத்தை தனக்குத்தானே, ரஹ்மத்தை பொழிவதை தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான் அப்படிங்கறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அவனுக்கு யாருமே நீ இதை செய்ய அப்படின்னு உத்தரவு போடுபவர் யாரும் இல்லை. அவன்தான் ஆதியும் அவன்தான், அந்தமும் அவன்தான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அப்படிப்பட்ட இறைவன் மனிதர்கள் மீது ரஹ்மத்தை பொழிவதற்கு தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான் என்றால் அவனுடைய எவ்வளவு பெரிய ரஹ்மானாக இருக்க முடியும். நம்மளை இப்ப அஸ்மால் ஹுஸ்னா ஓதுனோமே, அர் ரஹ்மான் அர் ரஹீம். இந்த அஸ்மாக்கள்லயே ரஹ்மானையும் ரஹீமையும் பிரிக்கவே முடியாது. ரெண்டுமே ரஹீம் என்கின்ற அசல் சொல்ல இருந்து தான் பிறந்தது. அவன் கருணையாளன், அவன் கிருபையாளன், அவன் இரக்கமுடையவன், என்ன சொன்னாலும் பொருத்தமா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த அருள் நிறைந்த மாதத்தில் நாம் இருக்கிறோம். அவனிடத்தில் அதிகமாக ரஹ்மத்தை கேட்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும் அர்ஹம்னா பிரஹ்மத்திக்க யா அர்ஹமர் ராஹிமீன். அவனை போல கருணையாளனோ, அவனை போல இரக்கமுடையவனோ, அவனை போல கிருபை செய்பவனோ இந்த உலகத்தில் யாரும் இல்லை, எவரும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுதே யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய என்னுடைய அடியார்களே, வரம்பு மீறி பாவம் செய்யக்கூடிய என் அடியார்களே, நீங்கள் என்னுடைய ரஹ்மத்துல நிராசை அடைஞ்சிராதீங்க. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். யார் சொல்ல முடியும்? பெற்ற தாய் கூட சில நேரம், நம் பெற்றெடுத்த பிள்ளைகளோ, நாம் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய சில உறவுகளோ சில நேரம் நம்மளை விட்டு தூரமாயிரும், சில நேரம் நம்மளை கஷ்டப்படுத்திடும், சில நேரம் நம்மளை அப்படி நிற்கதியாக நிற்க விட்டுரும். ஆனால் 70 தாய்க்கும் மேலாக இரக்கம் கொண்ட அந்த ரப்புல் ஆலமீன் நாம் பாவம் செய்யக்கூடிய அடியாரெல்லாம் இருந்தாலும் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அழைக்கக்கூடிய அற்புதமான ரஹ்மத்திற்கு சொந்தக்காரன் அந்த இறைவன் மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ். அவனுடைய ரஹ்மத்துக்கு இந்த உலகத்துல ஈடு இணையே கிடையாது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த உலகத்துல நம்ம பாசத்திலே மிகச்சிறந்த பாசமாக தாயின் பாசத்தை பத்தி நம்ம பேசுவோம்.
அதைத்தான் ரசூலுல்லாஹ்வுமே எடுத்துக்காட்டா சொன்னாங்க. ஒரு போர்க்களத்துல தன்னுடைய பிள்ளையை துளைத்த அந்த தாய் தேடுகிறாள், கண்களில் கண்ணீரோடும் கனத்த இதயத்தோடும் அந்த பிள்ளையை தேடுறா. போர்க்களத்துக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து இது ஏன் பிள்ளை இல்லையே, ஐயோ காணுமேன்னு தேடி பல போராட்டத்திற்கு பின்னால் அவளுடைய கையில் தனது குழந்தை கிடைத்தவுடன் மார்போடு அணைத்து மூச்சோடு மூச்சாக அவள் முத்தமிட்டு அவள் தன்னுடைய மார்பகத்தில் பால் கொடுத்து இருக்கும் பொழுது அந்த காட்சியை பார்த்த சஹாபாக்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த தாய் அந்த பிள்ளையை நெருப்பில் வீசுவதற்கு சம்மதிப்பாளா? எவ்வளவு தேடலுக்கு பின்னாடி இந்த பிள்ளை கிடைச்சிருக்கு, அது கை குழந்தை, அது பால்குடி குழந்தை. அதே போலுதான் நம்மை அல்லாஹ் அவனுடைய அடியார்களை நரகத்தில் போடுவதற்கு அவனுக்கு ஒரு பொழுதும் மனது வராது. சுப்ஹானல்லாஹ். இப்ப எவ்வளவு இரக்கமானவன். அதனால தான் ஒரு அறிஞர்கள் சலஃபு சாலிஹின்கள் சொல்லுவாங்க, அல்லாஹு தாலா மறுமையில விசாரணை செய்யும் போது இப்போ நம்ம பார்த்தோம்னா எவ்வளவுதான் நம்ம ரொம்ப சேட்டை பண்ற பிள்ளையா இருந்தாலும் நம்ம பிள்ளைய விட்டு கொடுக்கவே மாட்டோம். என் பிள்ளையா அதெல்லாம் செய்யாது, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வர்றாங்களா டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறோம் இல்லையா, அவங்க இப்படிலாம் உங்க பிள்ளை செய்யாதே, பொய் சொல்லாதே, அப்படிலாம் செய்யாதே, சேட்டை பண்ணாதே அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர் கூட நம்ம இருக்கிறோம், விட்டு கொடுக்கவே மாட்டோம். அப்போ அப்படிப்பட்ட அந்த தாய் மறுமையில இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. அதே போல விசாரணையில் கடுமையாக விசாரிப்பவன் இறைவன் மட்டும்தான். பயங்கரமா விசாரிப்பான், துருவி விசாரிப்பான். ஒவ்வொன்னா விடுகிற மூச்சுக்கெல்லாம் விசாரணை உண்டு. இப்ப நம்ம யதார்த்தமா வைப்போமே, அம்மா கிட்ட நம்மளுடைய விசாரணை, அம்மா நீ விசாரணை செஞ்சு என்னை எப்படியாவது காப்பாற்றி விட்டுருமா அப்படின்னு அம்மாட்ட சொல்லுவோமா, அல்லாட்ட சொல்லுவோமா? அம்மாட்ட தானே சொல்லுவோம். கேளுங்களேன், அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் இரக்கமானவன் தான். ஆனா அப்படியான அம்மா கூட சில நேரம் நம்ம அவங்கள கோவப்படுத்திட்டாலோ இல்ல அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சிட்டோம்னு நினைச்சுக்கோங்க, அப்படியே உல்டாவா மாறிடுவாங்க. ஆனா அந்த ரப்புல் ஆலமீன் சொல்றான், நீ நீ பாவத்தையே மூட்டைகளாக கொண்டு வந்தாலும் என்கிட்ட நீ பாவம் மன்னிப்பு கேட்டா உன்னை நான் மன்னிக்கிறேன். அப்பதான் அந்த சலஃபு சாலிஹ்கள் சொல்லுவாங்க, அம்மாவை காட்டிலும் அல்லாஹ் இடத்துல விசாரணை செய்வதற்கு என்னுடைய எட்டை ஒப்படைப்பேன். தைரியம் வேணுமே. அப்ப அல்லாஹ் மேல அவ்வளவு ரஹ்மத் மேல அவ்வளவு தவக்குல் வேணும் நமக்கு. சுப்ஹானல்லாஹ். மறுமையில ஒரு காட்சி பாருங்களேன், 2 மனிதர்கள், அந்த 2 மனிதர்களையும் அல்லாஹ் நரகவாசனே டிக்ளேர் பண்ணிட்டான். முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், நரகத்துக்கு போங்க அப்படின்னு சொன்ன உடனே போறாங்க, 2 பேருமே போறாங்க. போகும்பொழுது ஒருவன் திரும்பி பார்க்கறான், ஒருத்தர் 2 பேருமே நரகத்து விளிம்புல போய் நின்னுட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நில்லுங்க, 2 பேரும் நில்லுங்க, ஏன் இப்படி கொஞ்சம் நீங்க கொஞ்சம் தயங்கி போற மாதிரி இருக்குதே. 2 பேர்ட்டையும் முதல் மனிதர்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்கிறா, நான் சொன்ன உடனே நரகத்துக்கு போயிட்டியே அப்படின்னு சொல்லும்போது, யா அல்லாஹ் நீ பேச்ச இந்த உலகத்துலதான் நான் கேட்காம போயிட்டேன், இப்பனாலும் கொஞ்சம் கேட்டா எனக்கு என் மேல கொஞ்சம் இறக்கப்பட மாட்டியா? இப்பனாலும் உன் பேச்சை கேட்டா என் மேல கொஞ்சம் என்ன செய்ய மாட்டேன், இறக்கப்பட மாட்டியா? நீ என்ன சொல்லியிருக்க தெரியுமா? நீ குரான்ல நீ சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இன்ன ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை. உன்னுடைய ரஹ்மத்து எல்லா பொருட்கள் மீதும் விசாலமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிற அந்த எல்லா பொருட்கள்ல நரகமும் ஒண்ணு இருக்குதுல்ல, அப்ப நரகத்திலையும் உன்னுடைய ரஹ்மத் இல்லாமையா போயிரும். அதனால நான் என்ன செஞ்சேன், உன்னை சொன்ன உடனே நான் என்ன செஞ்சுட்டேன், போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். 2வது மனுஷர் திரும்பி பார்த்தாரு, நரகத்தின் விளிம்பில் நிற்கிறார். அல்லாஹ் அக்பர். அப்போ அவர் சொல்வார், நீ மட்டும் ஏன் திரும்பி நீ பாக்குற அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனிதர் சொல்வாரா, யா அல்லாஹ் கொஞ்சம் தூரம் நான் போனேன், போகும்பொழுது எனக்கு குரான்ல ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு, ரப்புக கஃபூருன் துர் ரஹ்மா. உன்னுடைய இறைவன் இரக்கமானவன், ரஹ்மத்துடையவனாக இருக்கிறான், ஆகச்சிறந்த மிகப்பெரிய ரஹ்மத்துடையவனாக இருக்கிறான். அதனால நான் திரும்பி பார்த்தேன், கொஞ்சம் என்ன ரஹ்மத்தை செய்ய மாட்டியா, எம்மள இறக்கப்பட மாட்டியா அப்படின்னு நான் கொஞ்சம் திரும்பி பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே இன்னொரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது, உம்மை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ். என்ன தவிர மன்னிப்பவன் யாரு? அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான். சுப்ஹானல்லாஹ். என்ன தவிர இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யார் உன்னை மன்னிக்க முடியும்? சுப்ஹானல்லாஹ். இத்தனை பேரை நம்ம மன்னிக்காம இருக்கிறோம் தெரியுமா? நமக்கு கஷ்டப்படுத்தினவங்க, நம்மளை ரொம்ப அநீதிக்குள்ளாக்குனவங்க, நம்மளை நமக்கு துரோகம் பண்ணவங்க, நான் இறந்தாலும் மறக்க மாட்டேன் அப்படின்ட்டு நிறைய பேரோட நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இப்படி முரண்பாடா இருக்கிறோம் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படுறவர்களை தவிர. ஆனா அல்லாஹ் சொல்றான், என்ன தவிர யார் உன்னை மன்னிக்க முடியும் அப்படின்னு நீ சொன்னல, அதனால நான் கொஞ்சம் திரும்பி பார்த்தேன். இப்போ நரகத்துல விளிம்புல நான் நின்ன உடனே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலான வசனம் ஞாபகம் வந்துச்சு, யா இபாதியல்லதீனா அஸ்ரஃபு
வரம்பு மீறி பாவம் செய்யக்கூடிய அடியான்ட்டு நீ என்ன சொன்னல, என்னை வந்து பாவம் செய்யக்கூடிய அடியானா இருந்தாலும் என்ன நீ அடியான்ட்டு நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டல, லா தக்னத்தும் ரஹமத்தில்லான்னு சொன்னல, அதனால நான் நிற்கிறேன், இப்போ நீ என்ன தீர்ப்பு கொடுக்க போற அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ தவக்குள் வச்சிருக்கியா என் மேலே, இவ்வளோ தவக்குலா என் மேலே இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்போ நான் என்ன செய்கிறேன், என்னுடைய ரஹமத், ஏன்னா அல்லாஹ் குரான்ல அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்னு தெரியுமா, அவனுடைய அர்ஷுக்கு மேலேயே அதை அப்படிதான் எழுதியிருக்கிறா. இன்ன ரஹ்மத்தி கலபத், இன்ன ரஹ்மத்தி இன்ன ரஹ்மத்தி கலபத் கலபத் சரி இல்லை எப்படி வரும், ஆமா என்னுடைய ரஹ்மத் கோபத்தை மிஞ்சி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசகம் வந்து அல்லாஹ் அர்ஷுக்கு மேலே எழுதி போட்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த நேரத்தில் நரகத்தின் விளிம்பில் நிற்கக்கூடிய 2 மனிதர்களை அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு, அவனுடைய கோபம் மிஞ்சிருச்சே, ரஹ்மத் மிஞ்சிருச்சே கோபத்தை விட. சுப்ஹானல்லாஹ். அதனால நான் என்ன செய்ய மன்னிப்பு வழங்கி நான் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறேன்னு சொன்ன ஒரே காரணம் என்ன, ரஹ்மத்தின் மீது அவ்வளவு தவக்குள் வைக்கணும். சுப்ஹானல்லாஹ். அந்த தவக்குள் மறுமையில நம்ம சொர்க்கத்தை கொண்டு போய் கூட சேர்க்கும். நம்ம இப்படி விழுந்து விழுந்து அழுது தொழுகிறோமே, நம்ம அப்படியே கண் விழிச்சு அப்படியே உறக்கமின்மையாக உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறோமே, இந்த அமல் நமக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இந்த அமலை கொண்டு யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. இதுவே பெரிய ரஹமத்துமா. நீங்க கேளுங்களேன், இந்த அமலை மட்டும் கொண்டு நீ சொர்க்கம் போனா யாருமே போக முடியாது. அதை நினைச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா, சொர்க்கம் அவ்வளவு காஸ்ட்லியான சொர்க்கம். நாம செய்யக்கூடிய சும்மா ஒரு 10 வருஷம் அமலுக்கும் 5 வருஷம் அமலுக்கும், நம்ம நினைச்சா தொழுகிறதுக்கும் நினைச்சா விடுறதுக்கும் என்ன அமல் செஞ்சுட்டோம் நாம. அதுல இஹ்லாஸோடு எத்தனை அமல்கள் செஞ்சிருக்கிறோம், முகஸ்துதிக்காக எத்தனை அமல்கள் அதுல வீணா போயிருது, உற்சாகம் இல்லாம சும்மா கடமைக்குன்ட்டு ஏனோ தானோ எத்தனை அமல்கள் போயிடும். இப்போ அமலை கொண்டு சொர்க்கம் போக முடியுமா? இப்போ அந்த அவ்வளவு காஸ்ட்லியான சொர்க்கத்திற்கு உகந்தது ரஹமத்து மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அதனால தான் சொன்னாங்க, என்னுடைய அமலை கொண்டே சொர்க்கம் போக முடியாதே. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, உங்களுடைய அமலை கொண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய அமலை கொண்டு போக முடியும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவ்வளவு விசாலமானது. வஸிஅத் குல்ல ஷை, எல்லா பொருட்களின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவ்வளவு விசாலமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அல்லாஹ் இரக்கமுடையவன் தெரியுமா. முதல்ல நம்மளை முஸ்லீமா, பரம்பரை முஸ்லீமா நம்மளை தேர்ந்தெடுத்தான். பார்த்தீங்களா, எத்தனையோ பேர் கன்வீட் ஆகி வர்றாங்க, கித்தாபுகளை குரானை படித்து முஸ்லீம் ஆகுறாங்க, வேற சூழ்நிலைகளால் முஸ்லீம் ஆகுறாங்க. ஆனால் பிறந்த உடனே கலிமா ஷஹாதத்தோடு நமக்கு ஆதுல பாங்கொலியோடு நமக்கு முஸ்லீமாக்கி கொடுத்தானே, நம்மளை வந்து தேர்ந்தெடுத்தானே, நீ வந்து பிறந்த உடனே முஸ்லீம் ஆகணும், நீ முஸ்லீமாத்தான் இருக்கணும், நீ எனக்காக தொழுகணும், நீ எனக்காக வணங்கணும். அல்லாஹ் எவ்வளோ பெரிய ரஹமத், இத்தனை கோடி மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறானே. அதே மட்டும் இல்லை, கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய நமக்கு அப்போ இருந்து கபருக்குள்ள போகிற வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல எவ்வளவு ரஹமத் எண்ணி முடிச்சுன்னு என்ன நினைச்சு பார்த்தாலே அப்படியே நம்ம வெக்கி தலை குனிக்கணும். எவ்வளவு சுக்ர் நம்ம செஞ்சிருக்கோம். யா அல்லாஹ், இவ்வளவு ரஹமத்தானவனா நீ. நான் ஒரு நன்றியுமே நான் செய்யாம இருக்கிறேனே. அல்லாஹ் அக்பர். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் அக்பர். ஒரு சலஃபு சாலின்கள் சொல்றாங்க, மறுமையில அல்லாஹ் நம்மளை விசாரிக்கிறான். எப்படி விசாரிக்கிறான்னா, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். என்ன அர்த்தம்? மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், உன்னுடைய இறைவனை விட்டு உன்னை புறக்கணிச்சு மறக்கடிச்சது எது அப்படின்ட்டு அல்லாஹ் என்கிட்ட கேட்டா, அந்த சாலிகின் சொல்றாரு, என்கிட்ட கேட்டா, ஏன் அல்லாஹ் உன் சகிப்புத்தன்மை தான்டா என்னை இப்படி ஆக்குச்சு. உன் சகிப்புத்தன்மை தான். ஏன் நான் பாவம் செஞ்ச உடனே நீ ஏன் உடனே எனக்கு தண்டனை கொடுக்கல? அது மட்டும் கொடுத்துருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? அடுத்து பாவம் செய்ய மனசு வருமா? உன் சகிப்புத்தன்மை தான் என்னை இப்படி ஆக்குச்சு. 2வது காரணம் நான் சொல்லுவேன், அந்த சாலிஹீன்கள் சொல்றாரு, அல்லாஹ் மட்டும் என்ன நீ ஏன் இப்படி தொழுகாம வணங்காம என்னை மறந்து நீ உலகத்துல வாழ்ந்த அப்படின்னு சொன்னா, நீ ஏன் என் குறைய மறைச்ச? ஏன் என்னுடைய பாவத்தை ஏன் நீ மறைச்ச? நீ 4 பேருக்கு பகிரங்கமா தெரியப்படுத்தினா நான் மறுபடியும் அந்த பாவம் செஞ்சிருப்பேனா? எவ்வளவு ரஹமத்தானவன். அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் உண்மைதானே. நம்ம செய்யக்கூடிய பாவத்திற்கு உடனே அல்லாஹ் தண்டனையை கொடுத்து, நாம் ஒரு தனி அறையிலையோ இல்லது ஒரு தனிப்பட்ட நேரத்திலேயோ நாம் செய்யக்கூடிய பாவத்தை பகிரங்கமாக்கி விட்டுட்டான்னா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? எவ்வளவு ரஹமத்தானவன். அல்லாஹ் அக்பர். நம்ம நினைக்கக்கூடிய தீமையை நான் இப்போ ஒரு தீமை செய்யறேன்னு நம்ம நினைச்ச உடனே அல்லாஹ் தீமைன்னு எழுத மாட்டானே. அவ்வளோ பெரிய ரஹமத்து இருப்பா. கொஞ்சம் என்னுடைய இறைவன், என்னுடைய அடியான் தௌபா செஞ்சுட்டு என்கிட்ட வந்துட மாட்டானா? அந்த தீமையிலிருந்து இது தப்பு அப்படின்னு உணர்ந்துட மாட்டானா? எவ்வளோ பெரிய ரஹமத்தானவன் அல்லாஹ் அக்பர். இப்போ இப்படியெல்லாம் அந்த ரஹமத்தின் மீது அதிகமான தவக்குள் வைக்கணும். அது மட்டுமல்ல, இந்த இப்லீஸ் இருக்கானே, அல்லாஹ் இப்லீஸுக்கே தவணை கொடுத்துருக்கான். இப்லீஸ் கேட்டான்ல, யா அல்லாஹ் எனக்கு நீ என்ன செய்ய,
மறுமை எனக்கு வந்து எவ்வளவு நாள் எனக்கு தவணை கொடுக்கணும் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை, கால ரப்பி ஃபன்லுர்னி இலா யௌமி யுபஅஸூன். இறந்தவங்களை உயிர்ப்பிப்ப பாத்தியா, அன்றைய நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடு. அல்லாஹ்ட்ட இப்லிஸ் கேட்ட துஆ. ஒரு பாவி, அதுவும் ஒரு இறை மறுப்பாளன், இறைவனுக்கு சஜ்தா செய்ய மறுத்தவன் கேட்ட துவாவை அல்லாஹ் அக்செப்ட் பண்றான்னா நம்மளுடைய கோரிக்கை அல்லாஹ் எடுத்துக்க மாட்டானா? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ற, அதை சொன்ன உடனே அல்லாஹ் இப்லீஸுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? கால இன்னக்க மினல் முன்வரீன், உனக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டாச்சு, நீ போய்க்கும். சொன்னோடனே இந்த 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 இதெல்லாம் இன்ஷால்லா படிச்சு பாருங்க. 15:36 இருந்து அல்லாஹ்வுக்கும் இப்லீஸுக்கும் நடந்த உரையாடல். எவ்வளவு இப்லீஸ் வந்து நம்மளை வந்து இது பண்ணியிருக்கான், சவால் விட்டுருக்கிறான். இந்த அவகாசம் கொடுத்ததை அவன் வந்து பிளஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டு அவன் என்னென்ன செய்யறான் தெரியுமா? யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களை வழிகெடுப்பேன். எப்படி எல்லாம் வழிகெடுப்பேன்? கெட்டவனாக்குவேன், கொலைகாரனாக்குவேன், திருடனாக்குவேன், விபச்சாரனாக்குவேன், அநீதிக்குள்ளாக்குவேன், மாறு செய்பவனாக்குவேன், உன்னுடைய கட்டளைகளுக்கு இணங்கானதவனா ஆக்குவேன். இது எல்லாம் சொல்லிட்டு சொல்லி முடிச்சிடறான். சொல்லி முடிச்ச உடனே அல்லாஹ் சொல்றான், என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோ, ஆனா என்னுடைய அடியான் ரப்பி அப்படின்னு என்கிட்ட வந்தா நான் மன்னிச்சிருவேன். ரப்பின்னு என்கிட்ட என்னுடைய அடியான் வந்துட்டான்னா நான் மன்னிச்சிருவேன். சுபஹானல்லாஹ். ஆனா நம்ம போகணுமே அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு போகணுமே. அது ஒரு ஹதீஸ் வருது, பகலில் பாவம் செஞ்சுட்டு இரவு நேரத்துல தூங்கும்போது, ஐயோ நான் பகல்ல இப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டேன் அல்லாஹ், யா ரப்பி யா ரப்பின்னு சொல்லிக்கிட்டே அந்த அசதியில தூங்கிட்டோம்னு நினைச்சுக்கோங்க. அந்த இதெல்லாம் நிறைய சொல்லி மண்டாடலை, வெறும் ரப்பி ரப்பின்னு சொல்லிட்டு தூங்கிட்டோம்னு நினைச்சுக்கோங்க. பகல்ல இரவுல தூங்கி முடிச்சுட்டு பகல்ல நாம தௌபா அதாவது அப்படி யா ரப்பி என்று நாம் நம்மளுடைய பாவத்தை நினைத்து வருந்தி அப்படியே அந்த நிலையிலேயே தூங்கிட்டோம் அப்படின்னா பகல்ல நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக எழுவோமா? ஏன் அப்படின்னா அந்த அல்லாஹ் சொல்றா, என்னுடைய அடியான் என்கிட்ட வந்து ரப்பின்ட்டு வந்துட்டான்ல, அவனை நான் என்ன செய்வேன்? மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு ரஹ்மத் அல்லாஹ் விசாலமாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறான். 100 ரஹ்மத். அவனுக்கு வந்து எவ்வளவு, அவனுடைய எண்ணிக்கை 100 இருக்குது ரஹ்மத்து. அதுல 1 மட்டும்தான் இந்த துன்யாவில் இருக்குது. மிச்சம் 99 அல்லாஹ் மறுமையில நமக்காக, முஸ்லிம்களுக்காக, முஸ்லிமான பாவிகளுக்காக, முக்மீன்களுக்காக வைத்திருக்கிறான். அல்லாஹ் அக்பர். காலையில ஒவ்வொரு நாள் காலையிலும் கடலும் இயற்கையும் மரங்களும் பறவைகளும் நிலமும் நீர் எல்லாமே அல்லாஹ்விடத்துல முறையிடுமா, யா அல்லாஹ் இந்த அடியான் உனக்கு எவ்வளவு மாறு செய்யறான், உன்னுடைய கட்டளைகளுக்கு இணங்காம இருக்கிறானே, உன்னை மறந்து வாழ்கிறானே, நீ ஒரு உத்தரவிடுவே. கடல் சொல்லுமா, நான் இவனை அப்படியே விழுங்கி விடட்டுமா, நான் இப்ப அப்படியே இவனை விழுங்கி விடட்டுமா, கடலும் பூமி அப்படியே நான் உள்வாங்கி விடட்டுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் இறைவனிடத்துல முறையீடு செய்ய அந்த அல்லாஹ் சொல்வான், அந்த ரஹமத்தை தன் மீதே கடமையாக்கி கொண்டது இறைவன் சொல்கிறான், எனது அடியார்களை பற்றி நீங்க பேசாதீங்க, அவங்க என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிருவேன், அது உங்களுக்கு பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் பாவம் செய்யும் பொழுது நான் தொபீபாக இருக்கிறேன், அவன் நல்ல அமல்கள் செய்யும் பொழுது நான் ஹபீபாக இருக்கிறேன். அவன் பாவம் செய்யும் பொழுது அவனுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவனாக நான் இருக்கிறேன், அவன் நன்மையான செயல் செய்து என்னிடத்தில் வரும் பொழுது ஹபீப் என்கின்ற நேசனாக நான் இருக்கிறேன். அதனால் நீங்க அதை பத்தி நீங்க என்ன செய்யாதீங்க, இது பண்ணாதீங்க, அதுல தலையிடாதீங்க, என்னுடைய அடியான் என்னிடத்துல மீண்டு வருவான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு ஒரு ரஹமத்தானவன் அல்லாஹ். இப்போ அந்த ரஹமத்தின் மீது முழு தவக்குலோடு இன்ஷா அல்லாஹ் இந்த ரம்லான் மாதத்தில் நாம் அதிகமாக அவனிடத்துல ரஹமத்தை கேட்கணும். ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அல்லாஹ் இந்த ரம்லானுடைய மாதத்தில் ரஹமத்தை நிறைய நமக்கு பொழியிறான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, நாமெல்லாம் நம்மளுடைய தாயில் வயிற்றில் இருக்கும்போது அந்த தொப்புள் கொடி வழியாக உணவு நமக்கான ரிசுக்கு ஒரு வழியாக வந்து கொண்டு இருக்குது. நம்மளுடைய தாயின் வயிற்றிலிருந்து வெளியில வந்த உடனே நம்மளுடைய ரிசுக்கின் வழி 2 வழிகளாக, அதாவது தாயின் மார்பகங்களின் மூலம் 2 வழிகளாக நமக்கு வந்து உணவு கொடுக்கப்படுது. நாம் அந்த பால் கொடி மறந்த உடனே நம்மளுடைய ரிசுக்கின் வழிகள் நிறைய இருக்குது. புரியுதுங்களா? 1ஆக 2ஆக மாறி நம்மளுடைய ரிசுக்கு அது மட்டும் அல்ல இப்படி ஆக்கிட்டேன்னா, தாயுடைய கையில மட்டும்தான் சாப்பிடணும்ட்டு நமக்கு ஒரு கட்டளை போட்டோன்னா என்ன ஆகுறது? தாயிலாக என்ன பண்றது? எத்தனை நாள் நமக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க? எங்க போனா, வெளியூருக்கு போனா இந்த சாப்பாடு கட்டிட்டா கொண்டு போக முடியும்? என்ன எத்தனை நாள் கொடுக்க முடியும்? இப்போ அல்லாஹ்வுடைய ரஹமத் எவ்வளவு விசாலமானது பார்த்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அல்லாஹ் வந்து அவன் படைத்த படைப்பின் மீது ரொம்ப கவனத்தோடு இருப்பான். சரியான முறையில் ரிஸ்க் கொண்டு போய் சேர்த்துருவான். எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த திமிங்கலம் இருக்கு பாருங்க, கடலுக்குள்ள இருக்கக்கூடிய திமிங்கலம், அது வந்து பாத்தீங்கன்னா, அப்படிங்களா? சுப்ஹானல்லாஹ். என்ன அப்ப அந்த அப்படியான திமிங்கலங்கள், பெரும் அந்த இறைச்சிகளை சாப்பிடக்கூடிய அந்த உயிரினங்கள் கடலுக்குள்ள இருக்குது. அது என்ன செய்யுமா, நிறைய பெரிய பெரிய இறைச்சிகள்லாம் சாப்பிட்டுட்டு அது பல்லுல இருக்கக்கூடிய அந்த கறி புல்ல மாட்டிக்குது.
நமக்கே மட்டன் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும் இல்லையா, அதனால என்ன செய்யும், இந்த கடற்கரைக்குள்ள கிட்ட வந்து வாய் என்ன செஞ்சிருக்கும், திறந்திருக்கும். அந்த இறைச்சியை சாப்பிடக்கூடிய தனிப்பட்ட பறவை, வேற எல்லா பறவைகளும் சாப்பிடாது. தனிப்பட்ட பறவை வந்து அது ஆபத்தான இடத்துல ரிஸ்க வச்சிருக்கோம், அடிச்சுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. ஆனா அதை கொத்தி கொத்தி சாப்பிடும்போது சுகமா இருக்கும். அந்த திமிங்கலங்கள் திறந்து இருக்கிறதுனால எல்லாம் சாப்பிட்டுட்டு முடிஞ்ச உடனே அதுக்கு உணர்ச்சி வந்துருயா, எதுக்கு, அந்த மீனுக்கு, அந்த பெரிய திமிங்கலத்துக்கு. இப்படி சாப்பிட அதை பறவையை சாப்பிட போகும்பொழுது அந்த பறவை மேல ஒரு சின்ன ஒரு ஊசி மாதிரி இருக்கு, ஒரு அந்த கொண்டைக்கு மேல அல்லாவுடைய அமைப்பு. டக்குன்னு குத்துன உடனே இப்படி மறுபடியும் அப்படி பறந்து ஓடிடும். எவ்வளவு ஒரு ரிஸ்க எவ்வளவு சூசகமா வச்சிருக்கா பாத்தீங்களா. பாதுகாப்பான ஆபத்தான இடத்துல என்ன செய்யலாம், பாதுகாப்பாக ஆபத்தான இடத்துல ரிஸ்க் வச்சிருக்கா. சுபஹானல்லாஹ். இப்படி அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்று படைப்பின் மீதும் ரஹமத்தை பொழிந்து கொண்டே இருக்கிறான். எல்லாம் அல்லாஹ் அவனிடத்துல அதிகமாக ரஹமத்தை கேட்கணும். நம்ம எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் தான். இருந்தாலும் அவனுடைய ரஹமத்தை நினைவில் வைத்துக் கொண்டு பாவத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் தவிர்ந்திருக்கக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழந்து விடாமல் அவனுடைய ரஹமத்தை கொண்டே இந்த உலகத்தில் அதிகமான நிஅமத்துகளை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த ரமலானுடைய மாதம் ரஹமத் நிறைந்த மாதம். இந்த ரஹமத் நிறைந்த மாதத்தில் அவனுடைய ரஹமத்தை கொண்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இனி வரக்கூடிய காலங்களிலும் இதை போன்று பல ரஹமத் நிறைந்த அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹும் அர்ஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளனே, எங்கள் அனைவரின் மீதும் ரஹமத்தை பொழிவாயாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.